ஹலோ பசங்களா, நம்ம இன்னைக்கு வந்துட்டு மெதுவடை செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ரெசிபி. நீங்க வந்து செய்யதான் இது நல்லபடியா வரும். வந்து ஃபர்ஸ்ட் வந்து மிக்சியில போட்டு செஞ்சு பழகிக்கங்க. அதுக்கப்புறம் கிரைண்டர்ல போடலாம். நான் வந்து மிக்சி கிரைண்டர் ரெண்டுத்துலையுமே செஞ்சு கம்பேர் பண்ணி கம்பேரிசன் வீடியோ மாதிரி போடுறேன். உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதுக்கு முதல்ல என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து மெதுவடை செய்யறதுக்கு வந்து கண்டிப்பாக உளுந்து வேணும். இந்த மாதிரி உருட்டு உளுந்து வாங்கிக்கோங்க. இந்த உருட்டு உளுந்து வந்து அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு 150 கிராம்ஸ் உளுந்துனாக்கா 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் வந்து அவல், ரெண்டும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு மினிமம் 1 ஹவர் ஊற வைங்க. 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊறலாம். ஓகேவா? அடுத்தது வறுக்கிறதுக்கு எண்ணெய் வேணும். அப்புறம் வந்து பெருங்காயத்தூள். அடுத்தது வந்து வெங்காயம் வேணும். வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகு, உப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, இதெல்லாம் வந்து அளவு கிடையாது, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து அரிசி மாவு அட்லீஸ்ட் நம்ம அரைக்கிறது வந்து தண்ணியாக போனால் மட்டும் நம்ம வந்து கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம். அப்புறம் மிக்சியில் அரைச்சி செய்யும்பொழுது நம்மளுக்கு வந்து ஈனோ தேவைப்படும். ஈனோ வந்து ரெகுலர் வாங்கி வச்சுக்கோங்க. எப்போவுமே இது வீட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அவசரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்சியில் அரைக்கும் போது நீங்கள் ஈனோ போட்டு வடை செஞ்சிங்கனாக்கா அப்படியே கிரைண்டரில் அரைச்ச மாதிரி ஒரு பக்குவம் கிடைக்கும். அவ்வளோதான். நம்ம வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து உதயம் உருட்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன். இது கம்பேரிசன் வீடியோ மாதிரி போடுறதால ரெண்டும் ஒரே அளவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 150 கிராம்ஸ் உளுந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு 150 கிராம், ஒன்று வந்து மிக்சியில் போடுறதுக்கு, இது வந்து கிரைண்டரில் போடுறதுக்கு. 2 150 கிராம் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு உளுந்தையும் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ரெண்டுத்துலேயும் ஒரு ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி போடணும். மாவு பச்சரிசி இருக்குல்ல, அது. இதுக்கு 1 ஸ்பூன், இதுக்கு 1 ஸ்பூன், ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம நல்லா கழுவணும். நல்லா கழுவின பிறகு அதே மாதிரி அவல், இதில் 1 ஸ்பூன் அவல், அதில் 1 ஸ்பூன் அவல். அவல் போட்டுட்டு அதையும் நல்லா கழுவிடுங்க. ஒரு வாட்டி அவல் போட்ட பிறகு ஒரே ஒரு வாட்டி கழுவுக்க போதும். கழுவிட்டு தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது வந்து நல்லா ஊறட்டும். 1 மணி நேரம் ஊறினா போதும். 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் அது நல்லா ஊறட்டும். பாருங்க, உளுந்து வந்து நல்லா உளுந்து பச்சரிசி அவல் மூணுத்தையும் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது, மேலாப்பில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டேன். அதுக்கப்புறம் அரைச்சி போடுறதுக்கு வந்து நல்லா பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம நல்லா கலக்க முடியும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து கிரைண்டரில். மிக்சியில் போடும்போது ஒரு 3/4 மிக்சி இருந்தாலே போதும். நான் வந்து 2ஆக போட்டுக்கிறேன். இப்போ ஒரேடியாக போட்டிங்கனாக்கா சரியாக அரைப்படாது. தண்ணி இல்லாமல் தான் அரைக்கிறேன். பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து தண்ணி இல்லாமல் சும்மா 2 சுற்றியாச்சு. இப்போதைக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். சில் தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிக்கணும். இது அரைக்கிறது வந்து நல்லா தள்ளி விட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் நல்லா அரைக்கணும். நம்ம வந்து இந்த உளுந்தையும் அரைச்சிக்கலாம். ஃபுல் இதையும் உளுந்தையும் நான் வந்து அரைச்சிட்டேன். மிக்சியில் அரைச்சதும்
இந்த அளவுக்கு மாவு வந்திருக்கு. இதே அளவு தான் நான் கிரைண்டர்லேயும் போட போகிறேன். அப்போ எவ்வளோ மாவு வருதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எவ்வளோ அளவு இருக்குன்னு பாருங்கள். நம்ம எப்போவுமே உளுந்து அரைக்கும் பொழுது உப்பு போடக்கூடாது. போட்டிங்கன்னா நீத்த மாதிரி ஆகிடும். கலக்கும்போது தான் நம்ம உப்பு போடணும். இவ்வளோ உப்பு போதும். மிளகு வந்து வீட்டில் குழந்தைங்க இருந்தால் உடச்சி போட்டுக்கோங்க. பெரியவங்க இருந்தாக்கா நீங்கள் அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். நான் எல்லாமே பாதி பாதி தான் போட போகிறேன். இப்போ வந்து மிக்சியில் போட்டிருக்கோம், அதனால ஈனோ வந்து நான் ஒரு குட்டி ஸ்பூன், இந்த குட்டி ஸ்பூனில் வந்து 1.5 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு நல்லா கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். ஈனை போட்டு நீங்கள் நல்லா அடிக்க நல்ல மாவு நுரைச்சிக்கிட்டு வரும். கிரைண்டரில் போட்ட மாதிரி நல்லா பொதன்னு கிளம்பும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக சில பேர் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துப்பாங்க. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். சில பேர் ஜீரகம் கூட போடுவாங்க. நான் வந்து ஜீரகம்லாம் போட மாட்டேன். பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அந்த மாவுக்கும் இந்த மாவுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சிலேருந்து அரைச்சதுக்கும் ஈனோ போட்டு கலக்கினதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு போட்டுக்கலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா மிக்சியில் அரைக்கும் போது மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டியாக வரல, ரொம்ப தண்ணியாக வந்திருக்கு அப்படின்ற ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னாக்கா அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க. அப்பயும் தண்ணியாக தான் இருந்துச்சு அப்படின்னாக்கா என்ன பண்ணுறீங்கனாக்கா மைதா மாவு இருக்கு பார்த்தீங்களா, 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் ரவா. சப்போஸ் அப்பையும் தண்ணியாக இருந்தால் திருப்பி அதே மாதிரி 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் ரவா, அது மாதிரி போட்டு கலந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. வடை வந்து ரொம்ப நல்லா வரும். அவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம வந்து பாதி வெங்காயம் எல்லாமே நான் பாதி எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை பாதி அளவு, பச்சை மிளகாய் பாதி அளவு, இஞ்சி, அது கொத்தமல்லி எல்லாம் நீங்கள் எவ்வளோ பிடிக்குமோ போட்டலாம். அவ்வளோதான். பெருங்காயம் வந்து சும்மா ஒரு பிஞ்சு போட்டு நல்லா கலக்கிடுங்க. நான் அடுப்பில் வந்து எண்ணெயை காய வச்சுட்டேன். அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு தான் நீங்கள் இந்த கலக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும். எண்ணெய் காயவும் மாவு கலக்கவும் சரியாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு கிணத்துல தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பச்சை தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் கையை அப்படி நினச்சிக்கிட்டு இப்படி உருட்டுனீங்கனாக்கா அப்படியே உருண்டு வரும். அடுப்பு வந்து ஃபுல் ஹையில் இருக்கணும். நல்லா அப்படியே உருட்டிக்கோங்க. உருட்டிக்கிட்டு நடுப்புல ஒரு ஓட்டை போட்டுட்டு அப்படியே உள்ள போட்டுருங்க. இதுதான் உங்களுக்கு வடை செய்யறதுலேயே ஈஸியான மெத்தடு. நீங்கள் வாழை இலையில தட்டி அப்புறம் பேப்பர் எல்லாம் தட்டி போட்டிங்கன்னா போடும்போது சரியாக வராது. ஸோ ஒரு வாட்டியும் நீங்கள் இப்படியே செஞ்சு பழகிக்கோங்க. அப்படியே வறுக்கட்டும். நல்லா செவந்த பிறகு தான் திருப்பி போடணும். நம்ம வடையை திருப்பி போடுறதுக்கு வந்து நீங்கள் கரண்டியும் யூஸ் பண்ணலாம். அது வந்து பக்கத்தில் இருக்கிற வடையை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோம். அது டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் திருப்பி போடணுன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம அப்படியே பெரட்டி விட வேண்டியதுதான். இந்த மாதிரி பெரட்டி விட்டிங்கனாக்கா அது அப்படியே பெரண்டுக்கும். நான் அடுத்தது வந்து கரண்டிலையும் நான் செஞ்சு காமிக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று டிப்ஸ் என்னன்னாக்கா வடையை வந்து ஃபர்ஸ்ட் இதுலேயே நீங்கள் முழுசாக வேக வச்சு எடுத்துடக்கூடாது. இப்போ இது வந்து நான் ஆஃப் பாயில் ஆன உடனே நான் வந்து எடுத்து வச்சிருவேன். இப்போ ஒரு கெஸ்ட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆஃப் பாயிலாம் எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா கெஸ்ட்டு வந்த உடனே நீங்கள் திருப்பி செகண்ட் டைம் பொரிக்கும் போது நல்லா மொறுன்னு இருக்கும். சூடாகவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம்.
கரண்டிலையும் இப்படி பரட்டியாச்சு. இப்படி ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வடையை எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு திருப்பி செகண்ட் டைம் பொரிக்கணும். எல்லா வடையும் இந்த மாதிரி ஆஃப் பாயிலாக எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் பொரிக்கலாம். அந்த மாதிரி பொரிக்கும்போது உங்களுக்கு வடையோட மொறுமொறுப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. நம்ம முழு ஈடும் போட்டு அடுத்த ஈடு போடுறேன். அவ்வளோதான். செகண்ட் ஈடும் வேகட்டும். இப்போ வந்து கிரைண்டரில் போடுறது பார்க்க போகிறோம். அதே சேம் போர்ஷன் தான், எல்லாமே ஒரே அளவு தான். போட்டுருவோம். லைட்டாக தண்ணி, அந்த சில் தண்ணியோட போட்டிருக்கேன். மேலாப்புல இருக்க தண்ணி மட்டும் நிறுத்துருங்க. அடியில் ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியோடையே போடுங்க. அப்பதான் அரைக்கும். நல்லா அரைக்கட்டும், பார்க்கலாம். மிக்சியில் போட்டதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஆஃப் பாயில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எல்லாத்தையுமே வறுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம திருப்பி செகண்ட் டைம் போடுவோம். செகண்ட் டைம் போட்டு நம்ம ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து செகண்ட் டைம் இந்த மாதிரி போட்டு எடுக்கிறதால இன்னொரு நல்லதும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உளுந்து வந்து நம்ம ஃபுல் இப்போ நிறைய வடை செய்கிறீங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக செய்கிறோம், 2-3 ஈடு வருது. இப்போ நிறையா செய்கிறீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது என்ன ஆகுனாக்கா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஈடு போட்டு கடைசி ஈடு வரதுக்குள்ள வடை மாவு வந்து உளுந்து மாவு வந்து புளிச்சிடும். அப்போ என்ன ஆகுனா கடைசி ஈடு வந்து ரொம்ப ரெட்டிஷாக வரும். இது மாதிரி நீங்கள் டக்கு டக்குன்னு ஒரு ஆஃப் பாயிலாக போட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து புளிக்காது, செவக்காது. அதே சமயத்தில் எண்ணெயும் ரொம்ப குடிக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, நம்ம ஃபர்ஸ்ட் ஈடு போடும்போது 5 போட்டோம். இப்போ பாருங்க 7 போட்டிருக்கோம். எண்ணெய் சட்டி ஃபுல்லாக போட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். இதனால நம்மளுக்கு வேலையும் சீக்கிரமாக முடியும். வடையும் நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். பாருங்க, இதுவும் நல்லா வறுத்துருச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வடையும் எடுத்துருவோம். எண்ணெய் எல்லாம் எதுவுமே குடிக்கல பார்த்தீங்களா? வடையில ரொம்ப முக்கியமானது வந்து எண்ணெய் குடிக்காம இருக்கிறது. அதுக்காக நீங்க தண்ணி ஆயிடுச்சுன்னு பச்சரிசி மாவை போட்டுட்டே இருந்தீங்கன்னாக்கா வடை வந்து கல்லு மாதிரி ஆயிடும். அதனால பச்சரிசி மாவு போட்டும் தண்ணியா இருந்ததுன்னா மைதா மாவு 2 பங்கு, 1 பங்கு ரவா, மறந்துடாதீங்க. அதை போடுங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். வடையும் வந்து ரஃப் ஆகாது. அதான் மிக்சியில் போட்டது வந்து ரெடி ஆயிடுச்சு. வேணா ஒரு வடை எடுத்து உடச்சு காமிக்கிறேன். சுத்தமா ஆயில்லாம் எதுவுமே இல்லை பாருங்க. நல்லா கிரன்ச்சியாகவும் இருக்கு. சத்தம் கேக்குதா? நல்லா கிரன்ச்சியாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்கும். அடுத்து கிரைண்டர்ல ஓடிட்டு இருக்கு. நான் அதையும் வறுத்து காமிக்கிறேன். உளுந்து வந்து மசிஞ்சிட்டு இருக்கு. பாதி அரைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா அரைக்கும். நீங்க தண்ணியே ஊத்தாம அரைச்சிங்கனாக்கா அரைக்கவே அரைக்காது. தேவைப்பட்டாக்கா 1 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னாக்கா தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. எது வேணுமோ நம்ம விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் அரைக்கட்டும். பாருங்க, ஒரு 15 மினிட்ஸா அரைச்சிட்டு இருக்குது. போதும். 15-20 நிமிஷம் தான். அதுக்கு மேல அரைக்காதீங்க. அதுக்குள்ள எவ்வளவு மசிஞ்சிருக்கோ அதையே எடுத்துருங்க. இல்லைன்னாக்கா என்ன ஆகும்னாக்கா அப்படியே அமுங்கிக்கிட்டே போயிடும், மாவே காணாது. மேக்சிமம் 15 to 20 மினிட்ஸ் தான் அரைக்கணும்.
பாருங்க, கிரைண்டர்ல போட்ட மாவும் நான் எடுத்துட்டேன். கிரைண்டர்ல போடும்போது என்ன பெரிய பிரச்சனைனாக்கா, உங்களால மாவு வந்து முழுசா வலிச்சு எடுக்க முடியாது, கழுவி கூட ஊற்ற முடியாது. இன்னொன்று வந்து அது கழுவுறதும் ட்ரையா இருக்கிறதுனால கழுவுற வேலையும் கஷ்டமா இருக்கும். அதனால எப்பெல்லாம் நீங்க வடைக்கு அரைக்கிறீங்களோ அதோட சேர்த்து தோசை மாவுக்கு இட்லி மாவு போட்டிங்கனாக்கா வடை மாவு அரைச்ச கையோட இட்லி மாவு போட்டு எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு எதுவும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி தான் மாவு எடுத்தாச்சு. இன்னும் உப்பெல்லாம் போடலை. பச்சை மிளகா, இஞ்சி, மல்லி எல்லாம் பாதி பாதி எடுத்து வச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம், பெருங்காயத்தூள், இது வந்து உப்பு, மிளகு வந்து நீங்கள் முழுசாக போட்டுக்கலாம், பாதி பாதியாகவும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். அவ்வளோதான். இது எல்லாம் போட்டாச்சு. இதில் வந்து ஈனோ போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து அரிசி மாவும் போடலை. மாவு தண்ணியாக இருந்தால் மட்டும் நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம். இருந்தாலும் சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் போடலாம், ஒன்றும் தப்பில்லை. கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு போட்டுக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. அவ்வளோதான். வீட்டுக்கு நம்ம வடை போட்டு எடுக்க வேண்டியதுதான். வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் நம்ம மாவு கலக்கிறதுக்கு முன்னாடியே எண்ணெய் சட்டியை வச்சு நல்லா காய வச்சிடணும். கலந்ததும் உடனே போட ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வடை வந்து நல்லா வரும். நல்லா உருட்டிட்டு அவ்வளோதான். மிக்சியில் போடும்போது லைட்டாக கையில் ஒட்டுச்சுல, கிரைண்டரில் ஆட்டி எடுக்கும்போது அந்த மாதிரி அந்த பிசு பிசுப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. நல்லா பந்தாக வரும். நான் எதுக்கு உங்களுக்கு வடை தட்டுறது வேற மெத்தடு காமிக்கல அப்படின்னா, இதுதான் ஈஸியான மெத்தட் இருக்கிறதுலே. ஒரு வாட்டியும் கையை நல்லா நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு மாவு எடுத்து நல்லா இப்படி உருட்டிட்டு, தட்டெல்லாம் வேண்டாம், ஒரு ஓட்டையை மட்டும் நடுவில் அப்படி கட்டை வரலால ஒரு ஓட்டையை போட்டு அப்படி போட்டுங்க. இன்னொன்று வேணா செஞ்சு காமிக்கிறேன். 2 உருட்டை உருட்டிட்டு ஒரு ஓட்டையை போட்டுட்டு கை எப்படி வச்சிங்கன்னா தானாகவே உள்ள விழுந்துடும். இந்த கை மாதிரி ஒரு நான்ஸ்டிக் வந்து உலகத்திலே கிடையாது. அதனால் அது ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணலாம். வேணா பேப்பரில் வேணாலும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்போதைக்கு நீங்கள் கரண்டி எவ்வளோ விட்டிங்கன்னா என்ன ஆகும், ஒன்று ஒட்டிக்கும். வேணா நான் செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து பார்த்து திருப்பி போடணும். உங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி பார்த்து திருப்பி போடணும். குச்சின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக திருப்பி போடணும். அவ்வளோதான். பாருங்க, அந்த மாதிரி ஆஃப் பாயில் ஆனதும் எடுத்துடலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு பேப்பரில் வந்து போட்டு காமிக்கிறேன். எனக்கு அதெல்லாம் வராது. பட் ஓகே, ஐ வில் ட்ரை. வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துட்டு அதில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு, பட்டர் பேப்பர் இல்லைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு வாழையில இருந்தாலும் ஓகே தான். வந்து இப்படி ஒரு ஓட்டையை போட்டுட்டு, இதில் வந்து ஓட்டையை ஒழுங்காகவே விழுவாது. இது போடலாம். இப்போ வந்து இன்னொன்று ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் சொன்னேன்னே எனக்கு இது சரியாக வராது. ஓட்டையை போட்டாச்சு. அவ்வளோதான். எண்ணெய்க்கு பதில் லைட்டாக தண்ணியும் தடவிக்கோங்க. தண்ணி தடவுனா கொஞ்சம் நல்லா வருது. வச்சுட்டு தட்டவெல்லாம் வேண்டாம், வடையெல்லாம் தானாகவே அது நிகழ்ந்துடும். ஒரு ஓட்டையை போட்டுட்டு இந்த மாதிரியும் போடலாம்.
இருந்தாலும் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி இதை பழகிக்கங்க. இதுதான் இருக்கிறதுலே ஈஸி. நல்லா இப்படி உருட்டிக்கிட்டு அந்த கட்டை வரல அப்படி ஒரு ஒட்டையை போட்டு உள்ளே போட்டு அவ்வளோதான். அவ்வளோதான். கிரைண்டரில் போட்ட வடையும் ஆஃப் பாயில் போட்டு எடுத்துட்டு திருப்பி செகண்ட் டைமும் போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ரெண்டுத்துல எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். வடையோட எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது மிக்சியில் செஞ்ச வடை வந்து 14 வடை வந்திருக்கு நான் சொன்ன அளவுக்கு. கிரைண்டரில் போட்டது வந்து 18 வடை வந்திருக்கு. 4 வடை எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெய் தான். எண்ணெயும் ரொம்ப இழுக்கலை பாருங்க, எண்ணெயும் இழுக்கலை. இது வந்து கிரைண்டரில் செஞ்சது. இதுக்கு சரிங்களா? இது வந்து கிரைண்டரில் பண்ண வடை, இது வந்து மிக்சியில் போட்டது. இது வந்து 14 வந்திருக்கு, இது 18 வடை வந்திருக்கு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் மிக்சியில் போட்ட வடை வந்து கொஞ்சம் ஆறுனதும் தோல் மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். அது வந்து மிக்சியில் போடும்போது அது மாதிரி வர்றது தான். அதை நீங்கள் சூடாகவே சாப்பிட்டுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆறிடுச்சுனாக்கா தயிர் வடை, சாம்பார் வடை, ரச வடை அது மாதிரி நீங்கள் எது வேணால் செய்யலாம். கிரைண்டர் வடை வந்து எப்போவுமே தோல் மெல்லிசாக தான் இருக்கும். ஆறுனாலும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களால் கிரைண்டர் போட்டு எடுக்க முடியலன்னா அவசரத்துக்கு மிக்சியிலே நீங்கள் போட்டு செஞ்சுக்கோங்க. இது வந்து கிரைண்டரில் போட்ட வடையை வந்து நான் உடச்சி காமிக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளார டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வந்து மிக்சியில் போட்ட வடையும் வந்து நான் அதையும் உடச்சி காமிக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது மிக்சி, இது வந்து கிரைண்டர். இதில் வந்து தோல் வந்து அவ்வளோவா அப்படி ரொம்ப மெலிசாக இருக்குது. இதில் கொஞ்சம் மொத்தமாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு. அவ்வளோதான். இது கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கு பாருங்க. உள்ளார கொஞ்சம் பெருசாலாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் அதில் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. ஓகே ஓகே பசங்களா, அது மிக்சியில் செஞ்சது, இது கிரைண்டரில் செஞ்சது. இன்னும் பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஓகே, கொஞ்சம் ஒரு 4 வடை கம்மியாக வந்திருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு எது வசதியோ அதில் செஞ்சு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஓகே, ஹெல்த்தி குக்கிங்.